அதனால தான் அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் வரைக்கும் வந்து பேசுறாரு. இதுக்கு யார் பொறுப்பேற்கணும் அப்படிங்கறதான் இப்போதைக்கு கேள்வி. ரொம்ப எளிதா காவல்துறை மேல இதை நம்ம இந்த குற்றச்சாட்டை அவங்கள பொறுப்பேற்றுக்க சொல்லலாமா, அவங்க தான் காரணமா, முறையான இடத்துல அனுமதி கொடுக்கல எல்லாம் பேசலாமாங்கிற ஒரு பக்கம் ஒரு விவாதம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவங்க எந்த இடத்துல எங்களுக்கு அனுமதி வேணும், கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் கூடக்கூடிய இடமாக அது இருக்கு. எங்க கட்சியிலிருந்து ஒரு தொண்டர்கள் ஒரு 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு ஒரு அனுமதி கடிதம் வெளியாயிட்டு இருக்கு, பரவிட்டு இருக்கு. முதலில் இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி நடக்குது. இதற்கு மிக முக்கியமாக பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அடுத்தது காவல்துறை பொறுப்பேற்கணுமா, தமிழக அரசு பொறுப்பேற்கணுமா, அவர்களோட நடவடிக்கை துரிதமா இருக்கா இல்லையாங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருந்தாலும் அதெல்லாம் அடுத்த கட்டம். இப்படி ஒரு நிகழ்வு உங்களை பார்க்க வந்த கூட்டம், உங்களை பார்க்க வந்ததால் மட்டுமே நிகழ்ந்த சோகம். சாதாரண சோகம் கிடையாது, பெரும் சோகம். ஸோ இதுக்கு பொறுப்பேற்று இமீடியட்டா முதல் அறிக்கை, முதல் இரங்கல் வர வேண்டியதே விஜய் அவர்களிடமிருந்து தான். அது வரல இப்போதைக்கு வரைக்கும். குறைந்தபட்சம் கட்சி மேலிடம் என்று சொல்லக்கூடியவர்களாவது சொல்லியிருக்கணும். ஸ்பாட்ல யாரும் இது வரைக்கும் போகல. ஒருவேளை இந்த வீடியோ பேசும்போது ரிலீஸ் ஆகும்போது போயிருக்கலாம். பட் இந்த நிமிடம் வரைக்கும் யாரும் போகல. அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை தான் அதிகமாக விமர்சிச்சிங்க. முதல் ஆளாக அவர் தான் மருத்துவமனைக்கு போயிருக்கிறாரு. அரசு மருத்துவமனைக்கு, மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. தனியார் மருத்துவக் கல்லூரி நடந்துட்டு இருக்கு. தனியார் மருத்துவக் கல்லூரி இலவசமாக சிகிச்சை பண்ண சொல்லியிருக்கோம்னு சொல்றாரு. அன்பில் மகேஷ் போயிருக்கிறாரு. முக ஸ்டாலின் அவர்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார், ஆலோசனை கூட்டம், இதை எப்படி எதிர்கொள்வதுன்னு. இமீடியட்டா அங்கே போக போறாரு. எடப்பாடி அவர்களும் போக போறாரு. நீங்க எங்க போனீங்கன்னா தனி விமானத்தில் ஏறி சென்னைக்கு போயிட்டீங்க. மிஸ்டர் விஜய் அவர்களே, செய்தியாளர்களை சந்திக்க மறுத்து போயிருக்கீங்க வழக்கம் போல. இந்த நிகழ்வுல கூட குறைந்தபட்சம் அந்த இடத்துல நின்று பிரஸ்ஸை சந்திச்சு உங்கள் இரங்கலை கூட தெரிவிக்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு புரியல. இது அதான் சொன்னேன், இதற்கு முதல் பொறுப்பேற்க வேண்டியவர் விஜய் அவர்கள். அவர் இதுக்கு பொறுப்பேற்கல அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல.